அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். எப்படி உதி அபிஷேகத்துக்கு நிறைய கால்ஸு, எக்கச்சக்கமான கால்ஸு வந்துட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் நன்னா இருக்கணும். அடுத்தலைக்கு பாயசம். கரெக்ட். எல்லோரும் நன்னா இருந்தால் நானும் நன்னா இருப்பேன். அவ்வளோதான். அண்டு இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது ஜெயா கிருஷ்ணா ஜிக்கு நடந்த ஒரு அற்புதமான விஷயம். அவள் ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு கால் பண்ணிவிட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப முடியலை அப்படின்னு சொல்லி ஃபோனில் ரொம்ப ஒரு மாதிரி வீப்பிங் சவுண்ட், அவளுக்கு ரொம்ப லோவாக இருந்தது. நான் சொன்னேன், கவலையப்படாதுங்க. உடனே சுவாமி சொன்னது என்னென்னா 11 பேருக்கு தயிர் சாதம், இது மட்டும்தான் எனக்கு சொன்னேன். நான் சொன்னேன், எங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்காளோ 11 பேருக்கு மினிமம் வாங்கி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் இம்மீடியட்டாக எங்கிட்ட சொன்னார், கவலைப்பட வேண்டாம், நான் கூட்டின்னு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி. பட் நான் அதை அவள்கிட்ட சொல்லவே போகலை. ஏன்னா நம்மளுக்கு என்னென்னா, ஒரு விஷயம் சொல்லிட்டோன்னா நம்ம சொல்கிற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டான். அதனால நான் எதுக்கும் ஒரு தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம பாபாவும் நானும் சேனலில் ஆஸ் யூஷுவல் நான் அப்படியே வீடியோஸை ஸ்க்ரால் பண்ணினேன். ஸ்க்ரால் பண்ணோன்னே எனக்கு கிடைச்ச வீடியோ என்னென்னா, பிரணவிகாங்கிற அந்த சின்ன குழந்தையோட ஒரு வீடியோ. அதில் முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், பத்திரமா நான் உன்னை வீடு கொண்டு வந்து சேர்த்துடுவேன் அப்படிங்கிற வரிகள் வரும். எடுத்து பார்த்த உடனே அதுதான் வந்தது. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான். ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டார் சுவாமி. அதுக்கப்புறம் அந்த சம்பவம் அப்படியே மறந்துட்டேன். எதுவாக இருந்தாலும் அவள் கூப்பிடுவாள், அவ்வளோதான். அடுத்தடுத்த கால்ஸ் வரும். நம்ம அடுத்ததுக்கு போயிட்டேன். நேத்திக்கு அவளோட கால் வந்தது, சாய்ராமா இஸ் ஓகே, நாங்கள் வந்துட்டோன்னு சொல்லிவிட்டு இம்மீடியட்டாக எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தா. அப்போ நான் அவள்கிட்ட சொன்னேன், அம்மா அதுக்கு எனக்கு தெரியும் முன்னாடியே, ஆனால் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மறந்துட்டேன். ஆனாலும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன். நான் இதுக்கு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுதானே வேணும் இல்லையா? சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணினோன்னு ஒரு விஷயத்த கொடுக்குறார். நீங்கள் அன்னதானம் பண்ணினலான்னு பண்ணிட்டேம்மா அப்படின்னா. தேங்க்யூம்மா, ஓம் சாய்ராம் அப்படின்னு நான் சொன்னேன். அவள் பேசினது கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல? நீங்கள் கேளுங்க. வணக்கம் ஜோதிமா, நான் ஜெயா பேசுகிறேன். என் ஹஸ்பண்ட் சுகர் பேஷண்ட் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு ஒரு 1 வீக் பேக் ரொம்ப யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்து யூரினே போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக யூரின் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருந்ததுனால நாங்கள் ஒரு 2-3 நாளில் டாக்டர்கிட்ட அலைஞ்சிட்டே இருந்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. நைட் அப்புறம் டியூப் போட்டு எடுத்தாங்க. அப்புறம் பிளட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக தூங்கவே முடியலை எங்களால். அப்புறம் என்னாச்சுன்னா, மறுநாள் நீங்கள் ஸ்கேன் பார்த்துருங்க எதுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஸ்கேன் பார்த்துட்டு இருந்தப்போ, நான் வெளியே ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ எனக்கு ரொம்ப அழுதேன். சாய்பாபா, எப்படியாவது என் ஹஸ்பண்ட்க்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நீங்கள் உங்கள் ஒருத்தங்களை தான் நம்மளால்